நான் தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறேன். நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, நான் ஒரு பத்திரிகையாளர், அவ்வளவுதான். அதாவது நடுநிலையோட இன்னைக்கு நீங்க விஜய் பத்தி நம்ம பெருமையா பேசினா கூட நான் பேசலாம், திமுக பத்தி பெருமையா பேசினா கூட பேசலாம், ஆனால் நான் பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மட்டும்தான் என்னுடைய பார்வையில் சிறந்த தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் உண்டு. அவர் நினைச்சா இப்ப கூட ஒண்ணுமே இல்லை, அவர் நினைச்சாருன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா, அதிமுக பாஜக இந்த கூட்டணி கூட சேர்ந்தாங்கன்னா அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் வேணும்னு சொன்னா கூட நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது யாருக்குமே தெரியாது. சீமான் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி உடனடியாக தருவதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். அந்த கட்சியில் போய் சேர்ந்தார். அந்த அளவிற்கு இப்ப அவருடைய மாஸ் பெருகி இருக்கிறது. ஏன்னா அவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் போராட்ட குணம் கொண்டவர். அதாவது மக்களுக்காக வெயில் மழை என்று பாராமல் போராட்டத்தில் களமிறங்கி செயல்படுவதுதான் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதாவது திமுக அதிமுக மாற்றாக ஒரு தலைவர் வர வேண்டும் என்று சொன்னால் சீமான் ஒருத்தராக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு தலைவன் தனியாக நின்று போராடுகிறார் என்றால் அது சீமான் ஒருவர் தான், வேறு எந்த தலைவரும் இல்லை. ஆகையால் தமிழக மக்கள் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், நீங்கள் உங்களுக்கு எல்லாம் மாற வேண்டும். இந்த தமிழகத்தில் எல்லாம் மாற வேண்டும். லஞ்சம் ஒழிய வேண்டும், சட்டம் சீர்குலையக்கூடாது, இந்த மது ஒழிய வேண்டும், விவசாயிகள் காக்கப்பட வேண்டும், இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இந்த போதைகளுக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு நீங்களா நினைச்சீங்கன்னா நிச்சயமா சீமானுக்கு வாக்களிங்க. நான் நேரடியாக கேட்கிறேன், சீமானுக்கு ஓட்டு போடுங்கள். தமிழகத்துடைய தலையெடுத்து மாற்றக்கூடிய ஒரே தலைவர் பாத்தீங்கன்னா சீமான் தான். ஆகையால் இன்னைக்கு என்ன நடைமுறைக்கு இருக்கோ, யார் நமக்காக போராடுகிறார், யார் நமக்காக செய்வார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி யார் கட்டுப்படுத்துவார், எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரே தலைவர் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். இலங்கை தமிழர்களுக்காக இதுவரை குரல் கொடுத்துக் கொண்டு இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். தமிழர்கள், உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் ஒருவர் தான். ஆகையால் தான் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே தூக்கி வைத்து நான் பேசுகிறேன். நான் கட்சியை சார்ந்தவன் அல்ல, நான் ஒரு பத்திரிகையாளர். இருந்தாலும் சீமான் அவர்கள் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தமிழக மக்கள் இவர் இல்லையா திமுக இல்லையா அதிமுக, திமுக இல்லையா அதிமுக, இப்ப விஜய் வந்திருக்கார், விஜய் போட்டுடலாம். ஆனால் உங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஓட்டு போட்ட மட்டும் போதாது, இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும். உங்களுக்கு இது எல்லாமே நலனாக இருக்க வேண்டும், பயனாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு வாக்களிக்கிறோம் சொன்னா அவர் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆனால் இது நமக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னு ஒரு தமிழனை நினைக்க வேண்டும். ஒரு தமிழனை நினைத்தால் நீங்கள் சீமானுக்கு வாக்களியுங்கள், சீமானை வெற்றி பெற செய்யுங்கள். அப்பொழுது பாருங்கள், இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாறும், தமிழகம் எந்த அளவுக்கு செழிப்பாக வளரும், விவசாய மக்கள், விவசாயிகள் எப்படி வாழ்வார்கள் என்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்.